ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து இல்லீகலான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த 5 இயர்ஸ் வந்து எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் வந்து அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் ஒன்று மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்தியிலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக டுடே லாஜிக் என்னுடைய ப்ரைம் குரூப்பில் நான் என்னென்ன ஷேர் பண்ணணும் அந்த விஷயத்தை நம்ம ஃப்ரீ வியூவர்ஸ்க்காக ஈவினிங் டைம் டுடே லாஜிக் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக இன் ஃபியூச்சர் உங்களுக்கு யூஸ் ஆகும். இது ரெகுலராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. இது மேக்ஸிமம் லைக்ஸ் அதிகமாச்சுன்னா வந்து சரி இந்த வீடியோ கண்டினியூஷன் பண்ணலான்னு இருக்கேன். மேபி இது 19வது 20வது எபிசோடு இருக்குது. இது மேக்ஸிமம் வந்து லைக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னொரு வீக் கண்டினியூஷன் பண்ணலாம். இது லைக்ஸ் அதிகமாக தான் கண்டினியூஷன் பண்ணலாம். அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி மார்னிங்கில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் வந்து சொதப்பிச்சு, கிளியாரிட்டி ஒன்றும் இல்லை. பார்த்திங்கன்னா 2 டைம் ரிஜெக்ஷன் ஆச்சு. 3 டைம் பிரேக் அவுட் கொடுத்தா பையிங்கான வியூ மேலே பார்த்தேன். மேலே போதான் எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அக்செப்ட். அதுக்கப்புறம் லோயர் சைட் பார்த்திங்கன்னா பெரிய மூமெண்டம் ஒன்றும் கொடுக்கல. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் ஃபுல் சைட்வேஸ் தான். ஏன்னா ஃபுல்லு பையர்ஸ் செல்லர்ஸ்லாம் செம்ம டஃப். மேலேயும் வந்து செல்லர்ஸ் ப்ரெஷர், கீழே வந்து பையர்ஸ் ப்ரெஷர். சரி இன்றைக்கி வேணாம், அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் கம்ப்ளைண்ட் 11:30 இது சம் அமௌண்ட் நம்ம டைமுக்கு வெளியே போயிட்டேன் நான். அது 11:15. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து 2 மணிக்கு மேலே பார்த்தா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது, சூப்பராக இருந்தது. என்ன அப்படின்னா நம்ம ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் இங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் பார்த்தா 0.5 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்கான சான்சஸ் வெயிட்டிங்கில் இருந்தது. அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கூட நம்ம வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் கூட ஷேர் பண்ணியிருந்தோம், பிரேக் அவுட்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 200 பாயிண்ட்ஸ் நியரஸ்ட் கிட்டே வந்து ஒரு பிரேக் அவுட்கான சான்ஸ் இருக்கும் இங்கேருந்து நம்ம மூமெண்டம் பார்த்தோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ப்ரைம் குரூப்லேயும் அப்டேட் பண்ணியிருந்தேன். இது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்பு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுது. நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் என்ன சென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா லெவல்ஸ் அழகான ஒரு மல்டி டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டச்சாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆப்வியஸ்லி நம்ம மார்னிங் அப்படி பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தா எதில் மேலே மூவ் ஆகும் அப்படின்றது. அந்த டிஸ்டன்ஸாக வந்து நம்ம வெபினார் குரூப்லேயும் ஷேர் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது ஃபின் நிஃப்டி லெவல், இது வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல், ரெண்டுமே வந்து ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். சரி, இப்போ நம்ம லாஜிக் பார்க்கலாம். ஓகே சரி, மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா இது இங்கேயே அந்த 1 மினிட் ஃபஸ்ட் ஆஃப் விட்டுருங்க. செகண்ட் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஓகே, இங்கேருந்து நம்ம ஃபெபினாக்கி ரேட்டஸ்ன்னு போடுறோம். அப்போ எவ்வளோ வருது? 0.5 லெவல் வருது. அதாவது 41,200 சம்திங் லெவல். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக ரிகவரிங் கொடுத்துருக்காங்க. மெயின் அதுதான். இங்கே வந்து நம்ம பிரேக் அவுட்கான ரீசன் பார்த்தது என்ன அப்படின்னா இது ஷார்ப்பாக ரிகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிகவரி கொடுத்து மேலே க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ரீடெஸ்ட் எடுத்து க்ளோசிங் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் கொடுத்தா இந்த டிஸ்டன்ஸை நம்மளால் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்றைக்கி நம்ம லாஜிக்கில் தெரிஞ்சுக்கங்க. ஒரு ரேஷன் ஜோனில் இது மாதிரி ஃபாஸ்ட்டாக ரிகவர் கொடுத்துட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம அந்த ப்ரீவியஸ் ஹை லெவலில் நம்ம கேட்ச் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி சிம்பிளான லாஜிக் தான். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து சொதப்பிடுச்சு, சரியாக வந்து மூமெண்டம் கொடுக்கல. மேலே பை சைடு போச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்துச்சானா சரியாக வரல. அது இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணோம், அது வரல. ஆனால் அதுக்கப்புறம் வந்தது. ஆனால் நான் இல்லை அந்த டைமில். இந்த டைமில் வந்திருந்தால் கூட எடுத்துருக்க மாட்டேன் விடுங்க. ஏன்னா வந்து இந்த சப்போர்ட்டில் வந்து என்ன சொல்கிறது, பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வந்து அவ்வளோ சேஃபான ஜோன் கிடையாது. நமக்கு வந்து ரீடெஸ்ட்மெண்ட் கிடச்சிருக்குன்னா
இங்கே தான் வந்து இந்த ஜோனில் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கலாம். நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் அந்த டைமில் ஒரு சின்னதாக ஒரு ஷேர் பண்ணியிருந்தேன் அவங்க கூட. இருங்க, என்ன ஷேர் பண்ணியிருந்தேன்? ஓகே, லைவில் இன்றைக்கி டாப் 20 குரூப். ஓகே, ஓகே, இந்த குரூப்பில் ஓகே இந்த விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த 41,430லேருந்து 41,318 வரலும் இது லேர்னிங்கில் சொல்லிக் கொடுக்க சொல்கிறது. இது நம்ம ப்ரைம் குரூப்பில் கூட ஷேர் பண்ணது. அதாவது ஒரு ப்ரைஸ் அங்கேருந்து எங்கே மூமெண்ட் ஆகும் அப்படின்றத விஷயத்தை நம்ம அந்த குரூப்பில் ஷேர் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இன்றைக்கி சொல்கிற மாதிரி இல்லை. இன்றைக்கி நம்ம லாஜிக்கில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 0.5லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே ஃபோர்ஸாக ரிகவர் ரெசிஸ்டன்ஸ் கிட்டே இருந்ததுன்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்து அகைன் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா தாராளமாக பையிங்கான வியூ பார்க்கலாம். மார்க்கெட் வந்து நல்லா க்ரீனில் இருக்கணும் அதுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.